அதாவது தம்பி, ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்க இப்போ கும்மிடிப்பூண்டிக்கு ஏத்திட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு விளையாட்டுக்காக சொல்லல. ட்ரெயின் கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணா உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது. சிரிச்சுட்டே திட்டுவான். ஒரு மொழியை வந்து கத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த மொழி மேல பற்றுதல், எப்படி தமிழ் மொழி அதிக பேர் விரும்புகிறார்களோ அதுபோல இன்னொரு மொழியை நாம் விரும்புவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு மொழியை கூடுதலாக ஒரு மாணவர் கற்பிக்கும் பொழுது, ஒரு மாணவருக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கொடுக்குறீங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கொடுக்குறீங்க, அப்ப ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த உரிமை எதுக்கு மறுக்கப்பட வேண்டும்? அதனால 3 மொழி கல்வி என்பது வேண்டும். மாணவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் பெற்றோர்கள் வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் கோலம் போட்டு எனக்கு 3வது மொழி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். புதிய தேசிய கல்விக் கொள்கை வேண்டும் என்று மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வீடு வாசல்களில் கோலமிட்டு வரவேற்கிறார்கள். அதனால திமுக அரசாங்கம் அரசியல் செய்ய விட்டு கல்வி, இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொல்லி, கல்வியில விளையாடாதீர்கள், கல்வியில அரசியல் செய்யாதீர்கள். அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கிறது. ஆனால் கல்வியில இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும்.